இது நம்ம ஆர்ஜி ஃபேமிலி கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சுவையான ராகி புட்டு எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து இதே மாதிரியே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ராகி புட்டோட டேஸ்ட்டு அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். இந்த ரெசிபியை நம்ம டக்குன்னு பண்ணிடலாம். இப்போ வாங்க இந்த ராகி புட்டு எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ராகி மாவை வச்சு ஒரு சிம்பிளான டேஸ்டியான புட்டு எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்காக நான் 1 கப் அளவு ராகி மாவு எடுத்திருக்கேன். 1 கப் அளவு ராகி மாவுக்கு 3/4 கப் அளவு நான் நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக நீங்கள் வெள்ளை சர்க்கரை கூட எடுத்துக்கலாம். ஒரு 3 ஏலக்காவை தட்டி சேர்த்துருக்கேன். 1/4 கப் அளவு தேங்காய் துருவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு ஓரமாக வச்சுக்கலாம். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம எடுத்து வச்சுருந்த ராகியை சலிச்சிட்டு ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வீட்டில் நம்ம அரைச்ச ராகி மாவு இருந்தால் அதையும் கூட யூஸ் பண்ணி இந்த புட்டு செய்யலாம். நான் கடையில் தான் ராகி மாவு வாங்கியிருக்கேன். அதை யூஸ் பண்ணி தான் இப்போ ராகி புட்டு பண்ண போகிறேன். இப்போ இது நல்லா சலிச்சிக்கலாம். ஒரு பிஞ்ச் அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட்டு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை பிசைஞ்சுக்கணும். எடுத்தோடனே ரொம்ப தண்ணி சேர்த்துறாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி சுடு தண்ணி ஆட் பண்ணல, நான் நார்மல் வாட்டர் தான் ஆட் பண்ணுறேன். தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. ரொம்ப ஹெல்த்தியான சிம்பிளான ரெசிபி. வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு ஒரு 5 நிமிஷத்தில் இதை நம்ம ரெடி பண்ணிடலாம். இப்படி மாவை பிடிச்சிங்கன்னா பிடிக்க வரணும், இப்படி உதுத்து விட்டிங்கன்னா உதுத்து விட வரணும். ஆனால் கொஞ்சம் ட்ரையாக இருக்குது மாவு. ஸோ இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்க்கணும். இன்னும் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அதை பிசைஞ்சிக்கலாம். மாவு பிசைஞ்சிக்கலாம். மாவு பிசையும் போது லைட்டாக ஈரப்பதமாக இருக்க மாதிரி நமக்கே ஃபீல் ஆகும். அதே மாதிரி இதை புளிச்சோம் அப்படின்னா இந்த மாதிரி நல்லா பிடிக்க வரணும், நல்லா கிச்சன் இருக்கும். இப்போ இந்த மாதிரி உதுத்து விட்டோம் அப்படின்னா உதுத்து விடவும் வரணும். இதுதான் கரெக்டான பதம். இப்போ இதை இட்லி சட்டியில் நம்ம ஒரு 10 நிமிஷம் அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வேக வச்சு எடுத்துக்கணும். தண்ணி நல்லா சூடாக இருக்குது. இப்போ அது மேலே ஒரு இட்லி மூடி வச்சுட்டு இட்லி துணி நல்லா விரிச்சு விட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தா ராகி மாவை அதில் ஆட் பண்ணிக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் இதை நல்லா குக் பண்ணிக்கணும். நீங்கள் ஃபஸ்ட்டே வாழை இலையை வச்சு மூடி வச்சாலும் ஓகே. நான் ஃபைனலாக இதில் வாழை இலை போட்டு அப்படியே மூடி வைக்க போகிறேன். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 10 நிமிஷம் அதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா குக் பண்ணியாச்சு. பாருங்கள், எல்லாம் நம்ம மேலே வச்ச வாழையில் நல்லா வாடிடுச்சு பாருங்கள். இப்போ இதை எடுத்து காட்டுறேன். பாருங்கள், மாவுமே நல்லா வெந்துச்சு. இப்படி எடுத்து இந்த மாதிரி நீங்கள் நசுக்கி பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும். 10 நிமிஷம் விட்டீங்க அப்படின்னாலே மாவு நல்லாவே வந்துடும். இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போது ராகி மாவு சூடாக இருக்கும் போதே நம்ம எடுத்து வச்சுருந்த நாட்டு சர்க்கரையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். முடிஞ்சால் கையில் பிசைங்க, இல்லை ரொம்ப சூடாக இருந்துச்சுன்னா நீங்கள் கரண்டியில் வச்சு கூட நல்லா பிசைஞ்சிக்கலாம். 1 கப் அளவு ராகி மாவு எடுத்தோம் அப்படின்னா அதுக்கு 3/4 கப் அளவு நாட்டு சர்க்கரை எடுத்துக்கணும். பாருங்கள், இப்போ நாட்டு சர்க்கரையும் மாவையும் நல்லாவே மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் நம்ம துருவி வச்சுருந்தோம் பார்த்திங்களா, தேங்காய் துருவல், அதையும் எடுத்து வச்சுருந்த தட்டி வச்சுருந்த ஏலக்காவையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேங்காய் துருவல் சேர்க்கும்போது இந்த ராகி போட்டு சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்டியாக இருக்குங்க. உங்களுக்கு விருப்பம்னா இதில் நெய் அல்லது நல்லெண்ணெய் இது எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 ஸ்பூன் அளவு நெய் சேர்க்க போகிறேன். கொஞ்சமாக ஒரு 1 ஸ்பூன் அளவு நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் ஆட் பண்ணிட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, சும்மா சூப்பராக ரொம்ப டேஸ்டியாக ராகி போட்டு ரெடி ஆயிடுச்சு. இது எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா டக்குன்னு பண்ணிடலாம். ஈஸியாக ஹெல்த்தியாக ஒரு ரெசிபி பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ராகி போட்டு நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டுமே அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். இதே மாதிரி ஒரு சுவையான ராகி போட்டால் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்ப்பதற்கு நம்ம ஆர்ஜி ஃபேமிலி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.